ரீசெண்டாக வந்து பெங்களூரில் இருக்க ஹல்திராம்ஸ் தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே ரசமலாய் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண உடனே வந்து ரசமலாய் கிடச்சிருச்சு. டேஸ்ட் வந்து ஆவரேஜ் தான், அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ப்ரைஸ் ரொம்பவே அதிகம் தான். இங்கே மற்ற ஷாப்ஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் அதிகம்தான். அடுத்து வந்து இவங்களோட தாஹி பூரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தாஹி பூரி வந்து ஆவரேஜ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகம், பட் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நாங்கள் தாபா தான் போயிருந்தோம் டின்னருக்காக. டின்னருக்கு வந்து என்னோடய ஃபேவரட் வந்து இந்த புல்காவும் ஷாஹி பண்ணியிருந்தோம், ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே ஒரு நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். புல்கா வந்து சொல்லவே வேணாம், தாபானாலே அந்த அளவுக்கு அவங்க சாஃப்டாக அந்த குக் பண்ணியிருப்பாங்க. கூடவே இந்த ஷாஹி பன்னீர் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருந்தது. பன்னீர் அந்த அளவுக்கு சாஃப்ட்டு. ப்ரைஸுமே வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இந்த தாபா வந்து வித்யாபீட்டா சர்க்கிள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த தாபாக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியான ரிச்னஸோடு தான் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு தாபாவில் ஒரு கிரேவி நான் சாப்பிட்டது இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தாபாவில் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து அடுத்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நானோட இந்த பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.